எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆரம்பிச்சுட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால யோசித்தோம். எங்களுக்கு கரெக்டாக என்ன போடுறதுன்றது தெரியல. ஏன்னா ஏற்கனவே நிறைய டாபிக்ஸ் போட்டுட்டாங்க. ஃபுட் ரிவ்யூ, மூவி ரிவ்யூ, என்டர்டெயின்மெண்ட். ஸோ போடுறது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் விருப்பப்பட்டோம். ஸோ ஜஸ்ட் நியூ அட்டெம்ப்ட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ என்னன்னு பண்ணால், நம்ம காமன் இஷ்யூஸ் ஏதாவது போடலாம். ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு காமனான ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதை பற்றி அந்த மாதிரி டாபிக்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் மைண்டுக்கு என்ன வந்ததுன்னா, அல்சர் அப்படின்ற ஒரு ஒரு காமனான இஷ்யூ, டிசீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், டிஸார்டர். அதுதான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அல்சர்ன்றது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இது இருக்கும், இந்த ப்ராப்ளம்மு. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், சில டைம் வந்து ரேராக வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அல்சர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் நான் வந்து இப்போ மெயினாக பேச போகிறது வந்து பெப்டிக் அல்சர்ன்ற ஒரு காமனான டைப் ஆஃப் அல்சரை பற்றி தான். அல்சர் இஸ் பேசிக்கலி வந்து எந்த உடம்புல எந்த இடத்துல ஒரு ஒரு பேர்னோ இல்லை ஒரு புண்ணோ வந்ததுன்னா அதுதான் அல்சர். இப்போ நம்ம மவுத்தில் வந்தால் அது மவுத் அல்சர், இதே வந்து காலில் வந்து அது ஃபுட் அல்சர். இந்த மாதிரி தான் அல்சரை வந்து இது பண்ணுறாங்க. இப்போ பெப்டிக் அல்சர்னு சொல்கிறது வந்து என்னென்னா, நம்மளோட ஈசோஃபேகஸ், அதாவது உணவு குழாய் இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற உணவு, அந்த உணவு போகிற அந்த உணவு குழாயில் இருக்கிற அதில் புண்ணு வந்ததுனாலோ, இல்லை ஸ்டமக்கில் வயிறில் ஏதாவது புண்ணு வந்தாலோ, இல்லை இன்டெஸ்டைன், நம்ம குடல் இருக்குது, பெருங்குடல் சிறுங்குடல்னு சொல்லுவாங்க, ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன், இதில் ஏதாவது ஒரு இடத்துல புண்ணு வந்தாலோ அதுதான் ஆக்சுவலாக அல்சர்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பெப்டிக் அல்சர். இதையே வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் பெப்டிக் அல்சர். ஒன்று கேஸ்ட்ரிக் அல்சரு, கேஸ் ஃபார்மேஷனால் வர்றது. இன்னொன்று வந்து டியோடினல் அல்சர்னு சொல்கிறாங்க. கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ஸ்டமக்கில் வர்றது, புண்ணு வர்றது. டியோடினல் அல்சர் வந்து இன்டெஸ்டைனில் வர்றது, அதாவது குடல்ல பகுதியில் வர்றது. ஸோ புண்ணு வர்றது எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டு, காரமான உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த புண்ணு ஏற்படும். காரமான உணவு அன்டைமில் சாப்பிட்றது. அன்டைம்னான்றது நம்ம இப்போ இப்போ சிட்டியில் ஃபேமஸாக வந்து மிட் நைட்டில் வந்து ஃபுட் சாப்பிட்றது வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. மிட் நைட் பிரியாணி, மிட் நைட்டில் 2 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடும் போது நம்ம உடம்புல வந்து இந்த புண்ணு ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே அது வந்து அக்ரவேட் ஆகி அது வேற ஸ்டேஜில் போகும். ஸோ இப்போ நான் 2 அல்சர் சொன்னேன். ஒவ்வொரு அல்சருக்கும் வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு சொல்லிட்டு. ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னா பேசிக் அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின், அதாவது உள் பக்கமாக இருக்கிற அந்த ஸ்கின் லேயர் மட்டும்தான் வந்து புண்ணாகும். அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இதே ஸ்டேஜ் 2 போனீங்கன்னா அந்த புண்ணு வந்து 2 லேயர் ஆஃப் ஸ்கின் உள்ள வரைக்கும் புண்ணு அஃபெக்ட் ஆகும். அதாவது ஸ்கின்ல வந்து நமக்கு 7 லேயர் இருக்கும்ல, அதில் 2 லேயர் மட்டும் அஃபெக்ட் ஆகும். அதுவும் வந்து ட்ரீட்டபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா 7 லேயர் ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகிடும். ஸ்டேஜ் 4 வந்து ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கெலாம் போயிடுச்சுன்னா அது கேன்சராக மாறுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற அந்த போன்ஸு, டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணி உள்பக்கமாக அந்த புண்ணு வளர்ந்துக்கினே போகும். ஸோ அதுதான் வந்து நிறைய கேன்சரை வந்து உருவாகுது. இப்போ ஈசோஃபேகஸில் புண்ணு வரும்போதே நம்ம சரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அந்த புண்ணு அதிகமாக அது கேன்சராக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நம்ம வந்து இது எதனால இந்த புண்ணு வருதுன்னா, நம்மளோட உடம்புல வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து செரிக்கிறதுக்காக ஆசிட் ஃபார்ம் ஆகும் உள்ளேயே. அந்த ஆசிட் தான் நம்ம உணவை வந்து சரி ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுது. அந்த ஆசிடே நம்ம இன்னர் ட்ராக்டை வந்து டேமேஜ் பண்ணுறது தான் இந்த அல்சர். ஆக்சுவலாக இந்த ஆசிட் ஏன் டேமேஜ் பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலியமாக நமக்கு பாக்டீரியா உள்ளே வரும். அன்ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிடும்போது, சரியாக க்ளீன் பண்ணாத ஃபுட்டு, அப்புறம் ரொம்ப காரமான உணவு, இல்லைன்னா ரொம்ப புளிப்பான உணவு, ரொம்ப சால்ட்டியான உணவு, ரொம்ப ஸ்வீட்டான உணவு, இது எல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஒரு பாக்டீரியா உள்ளே வரும். அந்த பாக்டீரியா பேர் வந்து ஹெலிகோபாக்டர்னு சொல்லுவாங்க. அது ஃபுல் நேம் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் நேம் மட்டும்தான், ஹெலிகோபாக்டர். இந்த பாக்டீரியா தான் நம்மளுக்கு மெயின் காஸ் இந்த அல்சர் ஃபார்ம் ஆகிறது. ஸோ இப்போ இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொன்று வந்து நமக்கு பெயின் வரும்.
தலைவலி, கால் வலி, வயிற்று வலின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே ஒரு பேராசிட்டமால் போடுவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு பெயின் கில்லரை போடுவோம். அந்த பெயின் கில்லர்னால நமக்கு அல்சர் அதிகமாகும். நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, NSAIDSன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கும் போது நமக்கு அந்த அல்சர் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் தான் காரணம். நம்ம இந்த பாக்டீரியானாலையும் இந்த பெயின் கில்லர் எடுத்துக்கிறதுனால தான் இந்த அல்சர் வருது. இன்னொன்று வந்து நம்ம அன்டைம்ல வந்து சாப்பிட்றதுனால வருதுன்னு சொன்னா, இன்னொன்று வந்து அன்டைம்ல தூங்காம இருக்கிறது. நம்ம எல்லாருமே நிறைய பேர் இப்போ ஒர்க் பண்றோம். நார்மலா தூங்குற டைமே ஒரு 12 மணி 1 மணி ஆயிடுது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக தூங்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளே நம்ம உடம்ப கெடுத்துக்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ இப்போ நான் அல்சர் எதனால வருது இதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம இதுலேருந்து எப்படி மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணலாம், அப்படி ஒருவேளை வந்ததுன்னா எப்படி சரி பண்ணலாம், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. என்னன்னா, உங்களோட சாப்பாட்டில் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து அதிகமான புளிப்பை சேர்த்துக்காதீங்க. புளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. புளி அதிகமாக சேர்த்தாலே நீங்களே உங்களுக்கு வந்து யூ ஆர் டூயிங் பேட் திங்ஸ் டு யுவர் பாடி, அதான் அர்த்தம். ஆக்சுவலாக புளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, புளிப்பு காரமும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஓரளவுக்கு லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட பழகிக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் பி ஹெல்த்தி ஃபார் எவர். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கேர்டு வந்து நிறைய சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி லஞ்ச் டைமில் வந்து லஞ்சோட கேர்டு கொஞ்சமாவது சேர்த்துக்கோங்க உங்களோட ஃபுட்டில். கேர்ட் ஆஸ் அ பாக்டீரியா இருக்குது, ப்ரோபயோட்டிக் ஃபுட். அது ப்ரோபயோட்டிக்கான எந்த ஃபுட்டு, யோகர்ட் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரோபயோட்டிக் வந்து நான் சொன்ன இந்த பேக்டரை வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இது வந்து செயல்படும். ஸோ உங்களுக்கு அல்சர் இருந்ததுன்னா அது வந்து சரி பண்ண முடியும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபுட்டில் கேர்டு எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட அல்சர் ஏற்கனவே இருந்தாலும் சரி, இது வரைக்கும் இல்லைனாலும் சரி, அது வந்து மேனேஜ் பண்ணி கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு அல்சர்னால பெரிய பாதிப்பு இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜஸ் வந்து இருந்ததுன்னா அது ரிவர்ஸ் ஆகும் உங்களுக்கு. அதுதான் வந்து மெயினான இது. இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி காரம், புளிப்பு, உப்பு இதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இந்த ஊறுகாய் இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. ஒருவேளை சாப்பிட்டீங்கன்னா ரேராக சாப்பிடுங்க. எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்க அன்டைம்ல சாப்பிடாதீங்க. 2:00 3:00 பிரியாணி சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஒரு வேற ரேர் கேசஸ்னா ஓகே, பட் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங்கர் டைமில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். சீக்கிரமாக தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10:00 11:00 தூங்க பாருங்க. இன்கேஸ் நீங்கள் ஷிஃப்ட்டில் இருக்கிறீங்கன்னா அது பண்ண முடியாது. எப்போ ஷிஃப்ட் முடியுதோ அது அப்பமா வந்து தூங்குங்க. அன்டைமில் சாப்பிடாதீங்க. அதாவது ஹெவி ஃபுட் சாப்பிடாதீங்க. இப்போ லைட் ஃபுட் மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஹெவியான ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா டைஜஸ்டிவ்ல பிரச்சனை வரும். ஸோ அதுதான் இப்போதைக்கு நான் சொல்ல வரும்போது. ஓகே, ஆல் பி ஹாப்பி அண்ட் வில் மீட் அகெயின். தேங்க்யூ.